சென்னை கீழ்ப்பாக்கத்தில் முன்னாள் காவல் ஆய்வாளர் சோமன் சாவித்ரி அவர்களுடைய பேத்தியும் காவல் அதிகாரி டேனியல்ஸ் ஜெயகவி அவர்களுடைய மகள் திரிநேத்ரா ஸ்ரீ என்ற மாணவி 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கலை எண்ணத்துடன் சிறந்து விளங்கும் மாணவி தன்னுடைய படிக்கும் காலத்திலேயே வீணை, வயலின், பரதநாட்டியம் மற்றும் இசை போன்ற பல்வேறு கலைகளை கற்றுக்கொண்டு வருகின்றார். இவர் தன்னுடைய வீட்டில் 5 வருடங்களாக கொலு வைத்து வழிபட்டு வருகிறார். இந்த வருடம் நவராத்திரி தொடங்கிய நாள் முதல் நவராத்திரி கொலு பொம்மைகள் வைத்து பல்வேறு பூஜைகள் செய்தும் பாடல்கள் பாடி வழிபட்டு வருகிறார். இந்த மாணவிக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து இந்த மாணவிக்கு தேவையான உதவிகள் செய்து மாணவிக்கு பல்வேறு கலைகளும் கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து மாணவியை ஊக்கப்படுத்தி வருகின்றனர். நமஸ்தே, ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ விக்னராஜம் பஜே, 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 ஸ்ரீ விக்னராஜம் பஜே சந்ததமஹம் குஞ்சரமுகம் சங்கரசுதம் தமிஹ ஸ்ரீ விக்னராஜம் பஜே. குருவே நமக. மாயமாலகோட ராகம். நமஸ்தே, மை நேம் இஸ் டி திரிநேத்ரா ஸ்ரீ. நான் 9th ஸ்டாண்டர்ட் பவன்ஸ் ராஜாஜி வித்யாசிரம் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் வீணை 8 இயர்ஸா கத்துக்கிறேன். பாட்டும் 8 இயர்ஸா கத்துக்கிறேன். வயலின் அண்ட் ஹார்மோனியம் இப்போ 3 இயர்ஸா கத்துக்கிறேன். பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸர். நான் 8 இயர்ஸா நானும் கிளாசிக் டான்ஸ் பரதநாட்டியம் கத்துன்னு இருக்கேன். இப்போ 3 இயர்ஸா தான் ஹார்மோனியம் நானே கத்துன்னு இருக்கேன். நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். அவார்ட்ஸ் ஸ்கூல் லெவல், சபா லெவல்ல வாங்கி. சிங்கர், கம்போசர், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஆகணும் ஆசை. ஸ்டடீஸ்ல சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஆகணும். என்னோட பேர் டேனியல், என் மனைவி பேர் ஜெயகவி. எனக்கு 2 பிள்ளைகள். மகன் திவ்யஸ்ரீதன் கல்லூரியில் படிக்கிறான். என்னுடைய பெண் குழந்தை திரிநேத்ரா ஸ்ரீ. இந்த கொலு கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம். இந்த கொலு வைக்கிறதுனால நம்ம நன்மைகள் என்னென்ன இருக்குன்றது எல்லாத்துக்கும் பரவலாக தெரியும். அதுக்கு மேற்பட்டு இந்த கொலு மூலமாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மற்றும் இந்த தெய்வீக அருள் மற்றவங்களுக்கு தெரியணும். அந்த அருள் எப்படியாப்பட்ட அருள், குறிப்பிட்ட இந்த காலத்தில் புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரியான அருள், பெருமாள் அருள் மற்றவங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு ஐதீகத்திலையும் தான் இந்த குழு நாங்கள் வைக்கிறோம். இந்த குழு நாங்கள் கடந்த 4 வருடமாக வைத்திருக்கோம். ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு புதுமையாக நாங்கள் இந்த குழுவில் ஒரு புதுமையை நுழைச்சிக்கிட்டு வரோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முதல் குழு நாங்கள் ஒரு 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 சின்ன லெவலில் வச்சோம். அதுக்கப்புறம் 2வது ஆண்டு கொஞ்சம் பிரம்மாண்டமான முக்கியமான பொம்மைகள், அரிய வகை பொம்மைகள், அரிய வகை சாமிகள், எந்த இடத்துலையும் கிடைக்காத அரிய வகையில் நாங்கள் வெவ்வேறு இடத்துல நாங்கள் சென்றபோது அந்த பார்த்த ஒரு தெய்வீகத்தை இங்கே நாம் வைத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக அந்த உலோகத்திலையும் அந்த சாமிகளிலே வித்தியாசமாக யாரும் பார்க்காத ஒரு விக்கிரகத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதுவும் இந்த முக்கியமாக இந்த பிரான்ஸில் மெட்டலில், இந்த பிரான்ஸ் மெட்டல் மிக அருமையாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தெய்வத்தை அதை நாங்கள் அதை ஃபோக்கஸ் குறிப்பிட்டு அதை வைத்திருப்போம்.
மேலும் 2வது ஆண்டு வந்து நாங்க இது பண்ணும்போது, அந்த குழு வந்து இன்னொரு அறையில வச்சிருந்தோம். அதையும் ஒரு தஞ்சாவூர் பொம்மைகள், மற்ற எல்லா பொம்மைகளும் இந்த குறிப்பாக அந்த பொம்மைகள் வந்து நாங்க சென்னாப்பட்டணம், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சென்னாப்பட்டணம் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நெல்லூர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்திலேருந்து பண்ணது. மத்தபடி இந்த அரிய வகை பொம்மைகள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல வெவ்வேறு இடத்துல கட்டினத நாங்க வச்சிருக்கிறோம். அது 3வதாக நாங்க இன்னொரு இடத்துல வச்சிருந்தோம். அது வந்து முழுக்க முழுக்க இந்த வெள்ளியும் மற்றும் உலோகத்துல செஞ்சது. அது மூலியமா கொலு வச்சிருந்திருக்கோம். இதுல குறிப்பாக இத வந்து நாங்க சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட மாதத்தில் பெருமாளோட அருள் மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேரணும். எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும் என்பதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம். மத்தவங்களுக்கும் நாங்க சொல்லக்கூடியதும். இந்த குழு மூலமாக மற்றவர்கள் சுமங்கலிகள், என்னோட மனைவி அழைப்பின் பேரில் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எங்களால் முடிந்த அந்த சுமங்கலிக்கு உண்டான பொருட்கள் கொடுத்து அவங்கள மகிழ்வித்து வைப்போம். இதன் மூலியமா நாங்க மத்தவங்களுக்கும் சில சேவைகளும், சில அ அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத நான் செய்து வருகிறோம். இது குறிப்பாக இந்த இதுல முக்கியமாக பங்கெடுப்பது என்னோட மனைவி தான். இதுல எந்தெந்த பொருள் எங்கெங்க கிடைக்கும், எந்தெந்த இதுல பண்ணணும், முக்கியமாக இந்த குழு வைக்கிறதுக்கு நாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து அதோட ஆயத்த பணிய, அதோட வேலைகளை செய்து, இத கொஞ்சம் சிறப்பாக பண்ணதுக்கு என்னோட மனைவி மிக உறுதுணையா இருந்திருக்காங்க.